சீசன் 3ல ஒரு கொஸ்டின் இருக்குது, நானே இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிட்டேன். பிரிங்க் த கேட். இது வந்து ஏதோ ஒரு கொஸ்டின், ஆனால் கொஸ்டின் பேர் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து இது எங்கே இருக்குன்னா, முதல்ல உங்களுக்கு வந்து காப்ளின் கிங் எங்கே இருக்கான்னு தெரியணும். முதல்ல இந்த இடத்துக்கு போயிடணும், அது வந்து ஸ்பான் ஆன இடத்துல இருக்குது. அடுத்தது இந்த இடத்துக்கு போனால் இந்த இடத்துல காப்ளின் கேவுக்கு கொஸ்டிருவோம். இவங்க வந்து அடைப்பிட்டு தான் காப்ளின் கிங்கு. ஆனால் இவங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க நாள். அடுத்தது இப்போ இந்த இடத்துல ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல ஜம்ப் பண்ணுங்க. அடுத்தது இந்த இடத்துல இந்த மாதிரி இருப்பான். ஓகே ஓகே, நீங்கள் ஒன்று கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் அந்த கேட்டு எங்கே இருக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. முதல்ல ஸ்பானுக்கு வாங்க. இதோ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? இப்போ வந்து நீங்கள் இங்கே ஸ்பான் ஆனீங்கன்னா இதோ இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துல ஒரு ஹவுஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பார்க்கோல் தான், ஆனால் நான் அப்படியே மேலே வந்துட்டேன். இது வந்து எங்கே போகுதுன்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல ஒரு மேலே வந்து ஒரு ஹவுஸ் இருக்கும். ஓகே, இது வந்து இந்த ஹவுஸ்லேருந்து இந்த ஹவுஸுக்கு ஜம்ப் பண்ணோம். இது வந்து நீங்கள் ஸ்ப்ரிண்ட் வச்சு தான். அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஹவுஸ் இருக்கும், அந்த ஹவுஸ். ஆனால் இந்த இடத்துக்கு போனேன்னா மீனா இந்த கேட் இங்கே இருக்கும். இது வந்து எதுன்னு தெரில, ஆனால் இந்த இடத்துல நிறைய ஹெல்மெட்லாம் இருக்குது. இது எல்லாமே நைட் ஹெல்மெட் தான். இது எதுக்கு இங்கே இருக்குன்னு தெரில, ஆனால் இந்த கேட் எடுத்துக்கோங்க. க்யூட் மினாக்கு, அது எது அந்த எமேஜ் போட்டிருக்காங்கன்னு தெரில. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து திரும்பியும் அவங்கக்கிட்ட அந்த கேட் எடுத்துன்னு போய் கொடுக்கணும். ஆனால் இப்போ வந்து இப்படியே அவங்கக்கிட்ட திரும்பியும் கேட் எடுத்துன்னு போய் கொடுத்தேங்கன்னா ஏதோ கிராஸ் எடுத்துன்னு அந்த மாதிரி ஒன்று கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அவங்கக்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்துடணும். ஹே ஹைஷா கேமர்ஸ், வெல்கம் பேக். I hope you find my cat Mina. Here is Mina. On graphite 1 in 23. Like I promised. Here's your unique or graph ore. I wouldn't spend it on forging. Take it unique. A collector's piece. ஓகே, இது வந்து ஒரு அக்கௌண்ட்டு ஒன்று தான் கிடைக்குமா, அது இன்டெக்ஸ்லையும் இல்லை. இது வந்து ஒரு சீக்கிரத்தான ஓர். இது வந்து 50 கச்சிருக்குது. 0.1x மல்டிப்ளையரு. ஆனால் வந்து ஸோ ஒரு அக்கௌண்ட் 50 கிடைக்கும். சரி, இப்போ வந்து இது வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து காமன் ரேரிட்டி 1 in 23. அடுத்த டிஸ்கிரிப்ஷன் வந்து yes it's a graph. No, you probably shouldn't try forging it, but you will. சரி, இது எதுக்கு அவ்வளோ சொல்லுன்னு தெரியல. ஸோ ஃபோர்ஜ் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நான் அவ்வளோலாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால் இது அப்படி ஃபோர்ஜ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஏதாவது ஸ்பெஷலான எபிலிட்டி இருக்கணுமோ தெரில, பார்க்கலாம். ஆனால் அது ரொம்ப வீக்கான மல்டிப்ளேயர், ஆனால் அது ரொம்ப வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது அவ்வளோ நல்லது இல்லை மகளே, சும்மா உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் காசு கொடுக்குமான்னு எனக்கு தெரில. அப்புறமா இந்த இதை அதுக்கப்புறம் வீடியோ ரீப்ளே பண்ணிட்டு இது காசு கொடுக்குதான்னு நீங்களே பார்த்துருங்க. வந்து ஒரு மாதிரி கிராஸாக இருக்குது. டேமேஜ்னு பார்க்கலாம். இதுதான் நார்மல் டேகர். ஓகே, இது 1 டேமேஜ் கூட வர மாட்டேங்குது. ஆனால் இது கிராஃப்ட் பண்ணேன்னா டேகர் இது நான் அப்படியே ஒரு பீஸாக அப்படியே வச்சுக்க போகிறேன். சரி, இதுதான் ஃபுல்லாக வரல. நம்ம வந்து இது ஹெல்மெட் அந்த மாதிரி இது பண்ணால் எதாவது ஃபுல்லாக வருமா? நான் ஆர்மர்லேயும் ஒரு 3 போட்டு பார்ப்போம். இது வந்து ஆர்மரும் 0.0 டிஃபென்ஸ் கொடுக்குதான்ப்பா. ஓகே,
ஒன் டே ஆல்மோஸ்ட் பெஸ்ட்டு தான் பண்ணேன். ஆனால் போனது 1 டேமேஜ் தான் பெஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். 100% மாஸ்டரி ஒர்க்னால. ஒன் டிஃபென்ஸ் நான் நினச்சதே கரெக்ட் தான். நான் சும்மா கலெக்டரோட பீஸ் மாதிரி அப்படியே வச்சுட்டு போகிறேன். அதுக்கப்புறம் மக்களே சொல்ல மாட்டேன். போன தடவை அந்த மாதிரி செல் பண்ணி தரேன் என்னோட ஸ்வாடு. அது திரும்பியும் என்கிட்ட 3 ஈத்த கிடச்சிருந்தாலும் கிராஃப்ட் பண்ணேன். அது வந்து ஹெல்த் லேயர் கிடச்சிருக்கு. ஆனால் இது ஓரளவு நல்லதான். இது வந்து பேஸ் டேமேஜ் வந்து ஐயோ பேஸ் டேமேஜ் வந்து 191.49. இதுதான் ஆள் எல்லாமே. இதில் வந்து ஒரு ட்ரைனேஜ் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ளேம் ஸ்பார்க் போட்டிருக்கேன். இதுதான் எல்லாமே. இது வந்து ஈத்தரைக்கு நான் சொன்ன மாதிரி 81%. அதுக்கப்புறம் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணதுனால ஆனால் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனால் போகலாம். பாய். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இதோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.